ஒரு 4 கடிச்சா போத மாட்டேங்குதா மக்களே? மீனை பார்த்துக்கோங்க, ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோ சைஸ் வரும் போல். பாருங்க எவ்வளோ பெருசுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாய்க்காலில் மீன் பிடிக்க தாங்க போகிறோம். எங்கே பார்த்தீங்கன்னா கவுந்தபாடியில் வாய்க்காலிங்க, பவானிசாகர் வழியாக வர வாய்க்கால். அதாங்க மீன் பிடிக்க போகிறோம். தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் வாங்க அப்படியே பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா அப்படியே வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மூட்டை கட்டி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அப்படியே ரூமில் இருந்தாங்க நம்ம போகிறோம். இது பார்க்கலாங்க மீன் கிடைக்குதா இல்லையான்னு. மக்களே, அப்படியே மீன் பிடிக்கிற ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கால் பார்த்தீங்கன்னா பவானிசாகர்லேருந்து வர வாய்க்கால். அப்படியே மீன் பிடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பசங்க வந்துட்டோம். பார்க்கலங்க மீன் இருக்குதா இல்லையான்னு. இதில் ஒரு 10 கிலோ இருக்கலாம். 10 கிலோ உழுவுமாண்ணா? காலிங்கரா அன்னைக்கு போறது. நீங்க பிடிக்கலீங்களா? நீங்க பிடிக்கலீங்களா மீன்? நமக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைங்களா? சரி சரி மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வலை பார்த்தீங்கன்னா விட்டுட்ருக்கோம். இந்த வலை பார்த்தீங்கன்னா அரி வலைங்க. இது பார்த்தீங்கன்னா 2 சைடு ஆளுங்க பிடிச்சி அரித்தா மட்டும்தான் மீன் விழுவோம். அப்படியே விட்டோம்னா மீன் விழுவாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே மீன் வலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா அடிக்க வேண்டியதாங்க. இந்த சைடு அடித்தாலும் அடிக்கலாம், இந்த சைடு அடித்தாலும் அடிக்கலாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு அடிக்கிறோம்ட்டு. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 மீட்ரு போக மாட்டேங்குது அந்தளவுக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா பார்த்தீங்கன்னா ரூமில் இது அவரே செஞ்சாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா செலவு பண்ணி இந்த வலையை பண்ணியிருக்காரு. எகுருமால யாரு இச்சால அங்கே தான் மேலுக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இது அங்கே இருக்கு, இங்கே இருக்கு. பார்க்கலாங்க எகுருதா இல்லையான மீன். இது நல்லா இறங்கிருச்சு. அவருக்கு எங்கே குளிர்தாமா? பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு போட்டு அண்ணன் கண்ணி வலையை செஞ்சுருக்காருன்னு. இங்கெல்லாம் ஏறி இருக்குன்னு தலைவர.
ஒரு 4 கடிச்சா போத மாட்டேங்குதா? ஒரு ஜிலேபியே ஒரு 1/2 கிலோ வர மாட்டேங்குது. 3/4 கிலோ எல்லாம் ஜிலேபி 3/4 கிலோ வருது. நல்லா கருஞ்சிலேபி. மக்களே மீனை பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோ சைஸ் வரும் போல். பாருங்க எவ்வளோ பெருசுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. வரேன், டைம் ஆயிடுச்சு தலைவரே எனக்கு. அந்தவே மறுபடியுமா பெருசா? மக்களே மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கிலோ இருக்கும். விதவிதமே மீன்கள். எங்க இந்த சைடு ஒரு காரணம் அடிக்கிறீங்களா? பாருங்க மீன் எவ்வளோ பெருசுன்னு ஒவ்வொன்றும். மக்களே ஒவ்வொரு மீன் சைஸும் பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசுன்னு. கிட்டத்தட்ட 1/2 கிலோ மேலே வரும். அப்படியே வலையை விட்டு பிடிச்சிட்டே இருக்கிறோம். இதில் இருக்குதா? ஐயோ அவ்வளோ ஆழமாக இருக்குது. இங்கே போடு. இப்போ பாருங்க மக்கள் எவ்வளோ ஆழம் இருக்குன்னு. இங்கே அவன் ஆளை மொழி பேரே அடிக்குதா? ஒரு 1/2 அடி கை தெரியுது, அவ்வளோதான். இவ்வளோ ஆழத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் பிடிச்சிங்க. ஒவ்வொரு மீன் சைஸும் பாருங்கள் கரெக்டாக ஒன்றுமே 1 கிலோ வரும். போயிட்டு இருக்கிறேன் முள்ளா இருந்தது, அதான் போய் சொன்னேன். இந்த முள்ளே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா பிடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு இடத்த பிடிக்கலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். பாருங்கள் ஒரு மீன் எவ்வளோ பெரிய சைஸுன்னு. இது 1 கிலோவுக்கு மேலே வரும் ஒரு மீன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல எங்கெங்கே பிடிக்குன்னு சொல்லிட்டு அப்படி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து தாங்க நல்லா மீன் முடிஞ்சுது. அங்கே போனால் அங்கே ஒன்றுமே கிடைக்கல. அடியில் மீன் சொல்றேன். எத்தனை ஒயரை உனக்கு ஆசையாக வா, உனக்கு எத்தனை ஒயர் கட் பண்ணி தள்ளுறோம் போல. சார் எதுலேயே செட்டி பட்டு பார்க்குறாங்க. பாருங்க மீன் எவ்வளோ பெரிய போலாங்களா? எத்தனை கிணத்துல வந்துருந்து எடுத்துருப்பியா? கிணத்துல வந்துருந்து எடுத்துருப்பியா? ஆனால் மீன் இங்கே இருந்தாலும் பார்த்தா தெரியுது. அந்த வாரத்துலனா ஒரு 3 ஆட்டம் போச்சு தலைவர். ஆமாம் நாங்கள் பிடிச்சி மற்ற வருதாங்க. அந்த
கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ. பாருங்க இல்லைன்னா அங்கேயே போட்டுக்கலாம். பாருங்க இவ்வளோ மீன். வேற ஒரு இடத்துக்கு மீன் பிடிக்கலாம்னு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விரால் மீன் அது இதுன்னு கிடைக்குது. பார்க்குறதாங்க அவங்க பிடிச்சாங்கன்னா அங்கே வாங்கி வைக்கிறோம்ல. அதில் இருக்குதா? சொல்லுங்களா? அப்படியே இந்த ஓரமாக கை வச்சு பாரு பஸ். இதெல்லாம் நீங்கள் வளைய மட்டும் பார்த்துக்கணும். பிடிச்சதுங்க சண்டை. சரிங்க பார்த்துக்கணும். இன்னொரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதானா? இருக்குதா? இல்லை இருக்கு. அது வரல, அது வளைய வச்சுக்கலாம். அது பாதி வர போய் அந்த பக்கம் வச்சுக்கலாம். 2 வரலாம் போகுது. அங்கே போய் அந்த பாதியில் கட்டிக்கிறேன். அது நான் அந்த பார்த்துக்கலாம். இதுலேயே கலையா கலையா? இதுலேயே எங்கே கட்டிக்கிறேன்? அங்கே அங்கே கட்டிக்கிறேன். எவ்வளோ கட்டணும்? அங்கே தான் கட்டணும். இழுக்க முடியல. தலைவரை இழுக்க முடியல. தலைவரை இழுத்து மாட்டிச்சாட்டு. ஓ குழியில் போடுறீங்களா? இல்லை கல்லு செருப்பா இருக்கு. நல்லா இருக்கு. பார்த்து வலிச்சு விடு. வேற ஏதாவது அவுத்துட்டேன். வேற இல்லை அப்படியே பார்த்துட்டு பாருங்க இங்கே பிடிச்சது. இது பார்த்தீங்கன்னா 2 விரல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லோகு மாதிரி. இந்த பை பார்த்துக்காங்க கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ மேலே இருக்கும். மீன் பிடிச்சது பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு வந்தாச்சுங்க. 6 மணிக்குள்ளே ஒரு 10 கிலோவுக்கு மேலே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. எல்லாமே ஜிலேபிலேருந்து இறால் மீன் கெண்டை அது இதுன்னு சும்மா ஜம்முன்னு பிடிச்சிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமைக்க வேண்டிட்டாங்க. இதோட பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சதோட வீடியோ என் பண்ணிக்கலாம் மக்களே. பார்த்துக்காங்க எல்லா ரகமான மீன் இருக்குது.